ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதை பற்றி பார்க்க போறோம்னா பிஃபார்ம் கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. ஸோ இந்த கோர்ஸோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 இயர்ஸ் கோர்ஸ் டூரேஷன். ஸோ இதில் 12th பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருந்தாவே ஓகே. பயாலஜி இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருந்தாலும் நீங்கள் வந்து பிஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 to 1.5 lakhs வரைக்கும் பர் இயருக்கு வரும். இதே நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக கவர்மெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பிலோ 50,000 தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு ஃபார்மசி வச்சுக்கலாம். ப்ளஸ் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபார்மசி இப்போ டேப்லெட்லாம் மேனுஃபேக்சரிங், மெடிசன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு ரிசர்ச் ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் லைன்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இண்டஸ்ட்ரி லைன்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபேக்ட்ரிஸ், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், ப்ளஸ் வந்து ரிசர்ச் ஃபீல்டு, இந்த மாதிரி வந்து மல்டி ஒர்க்காக நீங்கள் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 25லேருந்து 1 lakh 2 lakhs வரைக்கும் சேலரிஸ் வந்து பிஃபார்ம் முடிச்சவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பிஃபார்ம் பண்ணணும் ஐடியா இருக்கோ இந்த ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 2 to 3 டைப்ஸ் வேல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபீல்டில் இன்னொரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.